வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேங் உருவாக்கி இருக்கு இல்லையா? இந்த 2 டீம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, திவ்யா, அமித்லாம் வந்து வெளியில் பார்த்துட்டு வந்தபடி உள்ளே வந்து ஒரு அசம்ஷன்லாம் வந்தாங்க. ஆனால் நேற்றே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டாஸ்க் அப்போ பார்வதி தாக்கப்பட்டப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எந்த குரூப் வந்து அக்ரஸிவாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த குரூப் வேஸ்ட்டு, இந்த குரூப்பை முதல்ல வந்து காய் நகர்த்தி இவங்களை வெளியில் அனுப்பணும் ஒவ்வொருத்தரான்றதை பிளான் பண்ணதுபடி இன்னைக்கான கேம் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. வெளியில் டாஸ்க்குக்காக ரூம் மூடி இருக்கிறப்ப உள்ள பெட்ரூமில் உட்காந்துட்டு தான் ஒரு சும்மா விளையாடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நேற்றே பிளான் பண்ணாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு இது பண்ணிவிட்டு சண்டை போட்டு அவங்க டீமை வந்து முதல்ல பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கேம் விளையாட முடியும். கேம் விளையாடுறது சின்ன சின்ன இந்த என்ன சொல்கிற ஒப்புச்சப்பா ஆளுங்கள்லாம் உள்ளே உட்கார வச்சுட்ருக்குறாங்கன்ற பிளான் படி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. க்ளீனிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே என்ன பண்ணிட்டான், பார்வதியை வந்து க்ளீனிங் டீமில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான். ஆமாம், டாய்லெட் க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே 3 வாரங்கள் வந்து டாய்லெட் க்ளீனிங்ல தான் இருந்தாங்க. ரெடி தாங்க. ஆனால் கண்ணில் அவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. யாராக இருந்தால் நாங்கள் கண்ணே தெரியல. அப்போ அதை போட்டு அதை க்ளீன் பண்ணால் அந்த ஆசிட்லாம் பட்டால் என்ன ஆகும்? அதனால அவள் வேறு டீம், அதனால அவங்களும் ஆர்கியூ பண்ணுறாங்க இது மாதிரி. அதனால் நான் கிச்சன் டீமுக்கு இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது கூட சபரி வந்து அதை என்ன சொல்கிறது, எஃப்ஜே வந்து அமைதிப்படுத்தவே இல்லை. எஃப்ஜே வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. நடுவில் விக்ரம், சுபிக்ஷா, வியானாக்கு வந்து இப்போ வந்து ஸ்கோப் இல்லை எதுவுமே. ப்ளஸ் வந்து அவங்கள நாமினேட் ஆகிட்டாங்க. அந்த பயத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சின்ன கேப், அரோராவும் கூட ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாங்க. ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்கார கச்சேரிக்கு போனாருன்ற கதையா அவங்களும் நடுவில் நுழைஞ்சி ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. இந்த வேலையை தான் விக்ரம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஜிங்சாக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. சும்மா ஒரு இவனுக்கு எஃப்ஜேக்கு வந்து ஜிங்சாக் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் அவனுடைய ட்ரூ கலர், விக்ரமோட ட்ரூ கலர் வெளியில் வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து அவங்களோட கண்ணில் வந்து அடிபட்டதை பார்த்து கனியும் இவனும் விக்ரமும் வந்து கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. அப்படியே வாய் விட்டே சொல்கிறாங்க, எங்களுக்கு சிரிப்பு வந்தது, என்னால் அடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல. எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு புத்தி இருக்குது பாருங்கள். அதை தான் இன்னைக்கு வந்து எதேச்சையாக, ஏன்னா ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், டாய்லெட் க்ளீன் பண்ணணும்னு சொல்லும் போது எஃப்ஜேக்கு ஆதரவாக இறங்கி அதையே வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி பேசி திரும்பவும் வந்து பார்வதியினுடைய அந்த ஒரு முகம் அப்படி இருக்கிறத பார்த்து கிண்டலாக பேசின விக்ரம இன்னைக்கு நேற்று நடந்த அந்த என்ன சொல்கிறது, வக்ரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சா இல்லையா, சிரிப்பு தான் வருதுன்னு சொன்ன விக்ரம இன்னைக்கு பார்வதி வாயால் விக்ரம் அப்படின்னு சொல்கிறது புது பெயர், புனைப்பெயரோட வந்து இன்னைக்கு வந்து விக்ரம் சொல்லக்கூடாது, நக்கல் விக்ரம்னா சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேடுகட்ட செயல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. உடம்பு அசைச்சு மாகிங் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தா எல்லாருக்குமே அடிக்கணும் போல தோணுங்க. ஆமாம், நிச்சயமாக அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஸோ அப்புறம் இன்னையிலேருந்து அவருக்கு வந்து விக்ரம் அப்படின்னு வந்து பெயரோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வலம் வருவார். ஆனால் இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, இவ்வளோ நாளும் இந்த வில்லி குரூப்பு அப்படியே உலா வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்களை அடிக்கிறதுக்கோ கில்லியாக ஒரு குரூப் இறங்கியிருக்குங்க. அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. இந்த கில்லியான குரூப் தான் மாசா என்ன பண்ணுறாங்க, சூப்பராக மூவ் எடுக்கிறாங்கங்க ஒவ்வொரு மூவும். ஆனால் அதை கலைக்கிற வகையில் நடுவில் சபரி வந்து என்ன பண்ணுறா, அந்த கான்வர்சேஷனையே கட் பண்ணுறா. ஏன்னா ஒருத்தரோட ட்ரூ கலர் வெளியில் வரும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறான். உடனே பிரச்சனைக்கு கோபம் வருது, சாண்ட்ரா கோபம் வருது, நீ ஏன் அது மாதிரி பண்ணுற? அப்போ இவ்வளோ நேரம் கம்ருதீன் மட்டும் பேசும்போது அமைதியாக இருந்தல, விக்ரம் வந்து உன்னோட டீம், அதாவது குரூப்பிசம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. நீ குரூப்பிசம் பண்ற சபரி, நீ ஒரு தலையா இருந்தேன்னா அவங்கள கம்ருதீன் பேசும்போது நீ அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன்னா அவன் வாயில வார்த்தை ஏதாவது விட்டுற போறாரு அப்படின்னு நீ ஸ்டாப் பண்ணாம ஒரு பக்கம் பேச விட்டுட்டு மறுபக்கம் வந்து நீ காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பண்றது எந்த வித நியாயம்னு பிரஜனுக்கு சரியான கோவங்க. இருந்தும் இந்த விக்ரம் வந்து ரொம்ப இந்த ஒழுங்கு எடுப்பாங்க, இந்த சின்ன பிள்ளைங்க ஒழுங்கு காட்டும்ல, அது மாதிரி வேலையை ரொம்ப இன்டீசென்ட்டா நடக்கிறாரு. என் வளர்ப்பு என்ன எப்படி கேட்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு தூண்டி விட்டது காரணம் யாருன்னா அரோரா. இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அப்படி பேச வராது, நான் ரொம்ப ஸ்வீட், உள்ளே இருக்கவங்க எல்லாமே அதை விட ஸ்வீட் அப்படின்னு சொன்ன அரோரா வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க,
பண்ணுறாங்க. ஏன் பாருங்க, இவங்களோட ட்ரூ ஃபேஸ் எல்லாமே ஒரு வாரமும் வெளில வருது. விக்ரம்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அதை அமைதியாக இருக்கலாம், உங்கள் வளர்ப்பை பற்றி பேசியிருக்காங்க, நீங்கள் போய் பேசுங்க அம்மா, உன் வளர்ப்பே வெளியில் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. அங்கங்கே போராட்டத்தில் அரோராவோட ஃபோட்டோ போட்டு தான் வெளியில் அனுப்புங்க, பிக் பாஸை இழுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அவங்க தூண்டி விட்டு விக்ரம் இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக வந்து அப்யூஸாக, அதாவது ஆக்ஷனில் அப்யூஸ் பண்ணி காட்டுறாரு. அது ரொம்ப நல்லாவே இல்லை. உடனே அவரதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாரு, கம்ருதீன் நீ எப்படி என்னை வளர்ப்பு சரியில்லை அப்படி இப்படி பேச. ஏன் இதே விக்ரம் என்னோட வளர்ப்பை பற்றி என் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்ன பிள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்க, அப்போ நீங்கள் சொல்கிற அந்த வளர்ப்புன்ற வார்த்தை நீங்கள் சொன்னால் வேற, மற்றவங்க சொன்னால் வேறையா, அப்போ சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, இது மாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்றவங்கள வேற என்ன மாதிரி வார்த்தை அடிக்கலாம், அப்படின்னா போடா வாடானாலும் திட்டலாம். அப்புறம் வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதவங்க ரொம்ப டீசெண்டாக என்ன வளர்ப்படா வளர்த்து வச்சுருக்காங்கன்னு கேட்கறது நியாயம்தான். அதுக்கான பேச்சை வந்து அவங்க வீக்கெண்டில் அவங்க பேசிக்க போகிறாங்க. இதை வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனே போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படி தான் உள்ளே இருக்குது. இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டாஸ்க்குக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்து டீம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களுக்கு உள்ளே இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொருத்தரான ட்ரூ கலர் கொஞ்சம் நேரம் பேச விட்டாதானே, அதனால தான் பிக் பாஸ் வந்து நிறைய நேரம் இவங்க வந்து உள்ள டைம் கொடுத்துருக்குறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து இந்த தடவை வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குதுன்றதை விட பார்வதியினுடைய இன்டென்ஷன் என்ன, அவள் உள்ள என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பா, 35 நாள் என்ன பிரச்சனை பாட்டிருப்பாங்க, கேமை எப்படி ப்ளே பண்றாங்க, அவங்க ஒவ்வொருத்தரோட ட்ரூ கலரை எப்படி வெளியில கொண்டு வராங்கன்ற, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கிறாங்கன்றத வெளியில இருந்து வந்த வைல்டு கார்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில இருக்கிற மக்களும் புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நாம இங்க இருந்து ஒரு விஷயமா பேசியிருப்போம், நம்மளுடைய கருத்தாவே உள்ள போன வைல்டு கார்டும் இருந்தாங்க. ஆனா உள்ள போகும்போது முதல்ல அந்த அன்பு கேங்குக்கு அந்த பக்கமா நின்றுட்டு பார்வதியை பார்த்தாங்க. பார்வதியை பார்க்கும்போது தான் அவங்க தெரிஞ்சு இந்த ஒருத்தியா நின்று இத்தனை பேர் வந்து குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதை திவ்யாவும் சாண்ட்ராவும் சொன்னாங்க. பார்வதி அந்த இடத்துல இல்லை, சாண்ட்ராவோ திவ்யாவாகிய நாங்களோ அங்கே போய் நின்று இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த குரூப்பால் தாக்கப்பட்டிருப்போம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இந்த உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எவிக்ஷனில் வெளியில் வரும்போது கரெக்டாக அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நியாயமான முறையில் தேவையில்லாத வன்மத்தை கக்கிற ஒவ்வொருத்தரையும் வெளியில் எடுக்கிறபடி ஓட்ட போடுங்க. இந்த வாட்டியா 2 பேர் என் நாமினேஷனில் வந்து வெளியே தெத்தி எவிக்ஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.